வணக்கம் நண்பர்களே. கத்திரி சாணம் பிடிக்க போகிறோம். நான் இது வரைக்கும் யார்கிட்டையும் சாணம் பிடிச்சதில்ல. இது ஆடுவசலில் கிடைக்கும். 5 பீஸ் இருக்கும். இது விலை 250 ரூபா 300 தான் இருக்கும். ஏன்னா இது எனக்கு கிஃப்ட் பண்ணார் ஒருத்தர். இதுவும் ஸ்க்ரூ ட்ரைவர் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸ்க்ரூ ட்ரைவர் செட்டு எல்லாம் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க. அதெல்லாம் இது விலை அவ்வளோதான் இருக்கும். 250 ரூபா 300 தான் இருக்கும். இது வாங்கிக்கிங்க. பட்டை எடுத்துங்க. பட்டைன்னு ஒன்று இருக்குது, அது காமிக்கிறேன் பாருங்கள். அதை எடுத்துங்க. எந்த பக்கமும் நீங்கள் ராவக்கூடாது. சைடு கீடு எதுவும் ராவக்கூடாது. நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு ஆயில் லைட்டாக ஆயில் போட்டுங்க. அப்புறம் பட்டை ஃபஸ்ட்டு எடுத்துக்குங்க. பட்டை எடுத்துகிட்டு நம்ம கிராஸாக வச்சுக்கணும். ஸ்ட்ரைட்டாக வைக்கக்கூடாது. கிராஸாக வச்சு நல்லா அழுத்தி ராவுங்க. கை உஷாராக பார்த்துங்க. கைக்கு இப்போ விட்டுக்கு போகிறீங்க. அதால் பொறுமையாக நல்லா அழுத்தி பொறுமையாக நம்ம கண்ட்ரோலில் வச்சு நல்லா ராவணும். எண்டு வரைக்கும் ஒரே ஷேப்பில் இருக்கணும். பெண்ட் பண்ணுறாதீங்க. ஒரே ஷேப்பில் ஒரே மாதிரி ராவணும். கிராஸாக அந்த ஷேப் எப்படி இருக்கும் வச்சு பாருங்கள். அதை வச்சாலே தெரியும். அதே போல் ஃபுல்லாக ராவுங்க. ஆல்ரெடி கட் பண்ணுற கத்திரி தான். இப்போ ராவிட்ட திருப்பி ராவினா மொக்கையாக கூட ஆகும். ஒருத்தர் தப்பாக ராவினீங்கன்னா மொக்கையாகிடும். பாருங்கள், ஆயில் போடுறோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஆயில் போட்டோம். இப்போ திருப்பி ரெண்டாவது ஆயில் போடுறோம். ஆயில் போட்டு ஒரே கிராஸாக ராவரும். நான் இது வரைக்கும் எங்கேயும் யார்கிட்டையும் கொடுத்ததில்ல. அங்கே பாருங்கள், கருப்பாகவே இருக்குது பாருங்கள். இது வரைக்கும் கத்திரி வாங்கி யார்கிட்டையும் நான் சாணம் பிடிக்குதுன்னு கொடுத்ததில்ல. நம்ம கடைக்கு அப்பப்போ ரெகுலராக வருவாங்க, அவங்ககிட்ட நான் கொடுக்க மாட்டேன். நான் அதை சாணம் பிடி கொடுத்தா உள்ளெல்லாம் தேய்ச்சிருவாங்க. அந்த மாதிரி தேய்க்கக்கூடாது. இதை மட்டுமே தேய்ச்சா போதும். பாருங்கள், ஷேப்பு ஸ்ட்ரெயிட்டாக ராவக்கூடாது. அது கிராஸ் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த கிராஸில் வச்சு பார்த்து அப்படி அதே ஷேப்பில் டைட்டாக நல்லா பிடிச்சிங்க. அழுத்தி பிடிச்சிட்டு நல்லா ராவணும். பொறுமையாக ராவுங்க. அவசரப்பட தேவையில்ல. கை கீப்பை மாட்டிச்சுன்னா ஒரு இதாகிடும். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அப்படி தான் சறுக்குன்னு போய் கை வைக்கின்னு பிடிச்சி ஆயில் போகிறதால வைக்கின்னு போய் கையில் லைட்டாக அந்த காயம் ஆகி போச்சு. எனக்கு கீச்சிக்கிச்சு. அதில் நீங்கள் உஷாராக பொறுமையாக அழுத்தி பிடிச்சி நல்லா ராவுங்க. இந்த கத்திரி ஷேப் மாறக்கூடாது. அந்த ஷேப்னால் அந்த ஷேப்லேயே வச்சு ஒரே லெவலில் ஒரே லெவலில் ராவணும். வேறு எந்த பக்கமும் நீங்கள் ராவ தேவையில்ல. உள் பக்கம் மட்டமாயில் நீங்கள் ராவனிங்கன்னா சோழி முடிஞ்சு கத்திரி தூக்கி குப்பையில் தான் போடணும். அதில் உஷாராக ராவுங்க. ஒரே மாதிரி ராவுங்க. ஒரே மாதிரி வச்சு ராவுற பாருங்கள். அந்த கிராஸ் பாருங்கள், ராவி வச்சு பாருங்கள். ராவி வச்சு இப்போ கட் பண்ண பாருங்கள். இப்போ துணி எடுக்கிறோம். ஈஸியாக கட் பண்ணும். வீட்டிலே நீங்கள் ஷாப் கடை வச்சுருந்தாலும் சரி, இதாக வச்சாலும் சரி, இது ஆடுவாசலில் போய் கேளுங்க. இது கிடைக்கும். எல்லா ஆடுவாசலையும் இருக்கும். எல்இடி ஷாப்பில் கூட கிடைக்கும். இது போய் கேட்டு வாங்கிக்கிங்க. அந்த மாதிரி அந்த 5ம் எல்லாமே உதவும். ஒன்றுத்துக்கு வரும். அது என்னத்துக்கு எல்லாம் வருதுன்னு ஒரு நாள் சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இன்றைக்கி ராவரத்து மட்டும் ஒரே ஒரு நண்பர் தான் நம்மளை கேட்டிருந்தார். நேற்று வீடியோ போடக்குள்ளே சொல்லியிருந்தேன். ராவரத்துக்கு கேளுங்க யாருன்னா சொல்கிறேன்ட்டு. ஒரே ஒரு நண்பர் தான் கேட்டிருந்தார். அந்த நண்பருக்கு ஒரு நண்பருக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன். நான் பாருங்கள், மொனாக்கு எல்லாமே கட் பண்ணுற பாருங்கள். நான் எதுவும் ஸ்கிட் பண்ணல. கத்திரி வேறு மாற்றி எடுக்கல. உங்களுக்காக லைவில் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போட்டுருங்க பாருங்கள். ஏமாற்ற வேலை நான் பண்ணவே மாட்டேன். நான் பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறது. சைஸ் வீடியோ நெக்ஸ்ட்டு நிறைய பேர் இந்த சைஸ் போடுங்க, அந்த சைஸ். என்கிட்ட தயவுசெய்து சைஸ் என்னான்னு கேட்காதீங்க. நெக்ஸ்ட் அது என்னான்னு பதில் சொல்கிறேன் நான். ஃபஸ்ட்டு இது ராவத்தை மட்டும் பேசுவோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக கட் பண்ணுது பாருங்கள். முனைக்கத்துலேருந்து மேலே வரைக்கும் அசால்ட்டாக கட் பண்ணோம். ஷார்ப்பாக இருக்கும். பிளேடு மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் பாருங்கள். இந்த பட்டி தான் நம்ம ஷார்ப் பண்ணது. உப்பு தாள் மாதிரி இருக்கும். 5 பீஸ் இருக்கும். நீங்கள் எந்த ஆடுவசலில் போனாலும் கிடைக்கும் ஈஸியாக. இதை வாங்கிக்கிங்க. இதுலேயும் ராவலாம். இதில் ராவனா நல்லா வரும். ரெண்டுத்துலேயுமே ஈஸியாக ராவலாம். நம்ம நீங்கள் பார்த்து நல்லா ராவும். ஓகே, பாய் நண்பர்களே.